வணக்கம். எக்ஸசைஸ் 8.2ல செகண்ட் சம் பார்க்க போகிறோம். கொடுக்கப்பட்ட திசை விகிதங்களை கொண்ட ஒரு வெக்டரின் திசை கொசைன்களை காண்க. என்னது திசை கொசைன்கள் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் சாமி. எக்ஸ் பை ஆர், ஒய் பை ஆர், இசட் பை ஆர். ஓகே, அப்போ இது பேர் என்னதுன்னா இதுதான் எக்ஸ், இதுதான் ஒய், இதுதான் இசட்டு. அப்போ எனக்கு ஆர் தெரியணும். ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். that is equal to r equal to square root of 1 square 1, 2 square 4, 3 square 9. that is equal to 9 1 10 10 4 14. இதுதான் r இனுடைய மதிப்பு. ஓகே சாமி, இப்போ திசை கொசைன்கள் இதுதான் யாரு? திசை கொசைன்கள். therefore x by r என்ன சாமி சொல்லுவோம்? xக்கு பதிலாக 1, rக்கு பதிலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14, yக்கு பதிலாக 2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14, zக்கு பதிலாக 3 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14. இதுதான் ஃபஸ்ட் ஒன்னுடைய ஆன்சர். செகண்ட் சம்மா அதில் 3 மைனஸ் 1 3, இதுதான் எக்ஸு, இது ஒய், இது இசட். எக்ஸ் ஒய் இசட். அப்போ ஆர் தான் எனக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் 9 மைனஸ் 1 ஸ்கொயர். அடுக்கு ரெட்டப்படியாக இருந்தால் மைனஸாக இருந்தால் ப்ளஸ் தான் வரும். 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 3 ஸ்கொயர் 9, 9 1 10 10 9 19, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 19. therefore திசை கொசைன்கள். திசை கொசைன்கள் அதுமா எக்ஸ் பை ஆர் கமா ஒய் பை ஆர் கமா இசட் பை ஆர். தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 3 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 19 மைனஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 19 3 ப்ளஸ் 3 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 19. அடுத்து தேர்ட் ஒன்மா 0 0 7. ஸோ இதில் திஸ் இம்ப்ளைஸ் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 ஸ்கொயர் 0 ஸ்கொயர் 7 ஸ்கொயர். ரைட்மா? அப்போ என்னது வரும்? 0 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர். இது 0 ஸ்கொயர் 0 தான் வரப்போது. 7 ஸ்கொயர் ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டன் ஆகிடும், கேன்சல் ஆகிடும், வெறும் 7 மட்டும் வரும். ஓகே, therefore திசை கொசைன்கள். திசை கொசைன்கள் x by r, y by r, z by r. that is equal to x by r 0 by 7, y by r 0 by 7, z by r 7 by 7. that is equal to 0 by anything equal to 0, 0 by anything equal to 0, 7 by 7 equal to 1. இதுதான் என்ன சாமி? திசை கொசைன்கள். ஓகே சாமி.